நேற்று நிறைய கேள்வி வந்ததில் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த கேள்விகள் இருந்தது. நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தது. 30 வயசு, 40 வயசு, 27 வயசு பெண் குழந்தைகளுடைய ஜாதகம், 32 வயசு அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இருந்தது. இதில் திருமணம் சார்ந்த தடைகள் அப்படிங்கிறது அதற்கு இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே 2027 ஒரு பிப்ரவரி மாதம், ஒரு ஆகஸ்ட் மாதம் சரி செய்யக்கூடிய நிலையாகத்தான் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. அப்போது இதை ஒரு பெற்றோர்கள் பார்க்கும்போது இந்த தீர்வுங்கிறது குறுகிய காலகட்டத்தில் தான் தெரியும் போது அவங்க கொஞ்சம் நிம்மதியாக அந்த செயல்களை செய்வாங்களான்னா செய்வாங்க. இல்லைனா எப்போ நடக்கும் தெரியலையே, எப்போ முடியலும் தெரியலையே, இந்த ஒரு பதட்டம்ங்கிறது அந்த பெற்றோர்களுக்கு இருக்குமானா இருக்கும். அதையெல்லாம் நம்ம அக்ஷய லக்ன பദ്ധதியில் பார்த்து அதை புரிஞ்சுண்டு நம்மளுடைய நண்பர்களுக்கு அதை தெளிவாக எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த காலக்கணிதம், இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறது சொல்கிறது ஏஎல்பியில் மட்டும்தான். நிறைய பேசிகிட்டே போகலாம். குலதெய்வத்தை பற்றி நேற்று கேள்வி வந்தது, நண்பர் இன்னைக்கு பார்த்தாங்க. அதே மாதிரி பிரசன்னம் அப்படிங்கிறது கேள்வியும் வந்தது. ஏன்னா ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்னம் அப்படிங்கிறது பார்ப்போம். பிரசன்னம் காலம்பரை ஒரு காலை சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் மதியம் 12 மணிக்குள்ளே தான் பிரசன்னம் அப்படிங்கிறது பார்க்குறது. அப்போ இன்றைக்கி நிறைய பிரசன்னம் சார்ந்த கேள்விகள் அப்படிங்கிறது நிறைய இருந்தது. அதுலேயும் நம்மளால் குலதெய்வத்துக்காக பிரசன்னத்திற்குண்டான பதில் அப்படிங்கிறது கொடுக்க முடிஞ்சது. அதற்கு இறைவனுக்கு நன்றி. நிறைய நண்பர்களுக்கு அது நன்றாகவே கை கொடுத்தது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நிறைய தகவல்கள் நண்பர்கள் பதிவு பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுடைய ஜாதகத்திற்கு கேள்வி அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் அதை பதிவு பண்ணுங்கள். ஒரு கேள்விக்கு ஒரு பதில் அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகளில் இந்த நம்பருக்கு, இந்த 2 நம்பரில் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது பண்ணுங்கள். நண்பர்கள் அதை பார்த்து விட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. இங்கே அதை வாசிக்கவும் செய்வாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கொஸ்டின்ஸை இந்த கொடுக்கப்பட்ட 2 நம்பரில் நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உடனடி பதில் அப்படிங்கிறது தரப்படும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். உங்களுடைய கேள்வியை ஒரு தடவை அனுப்பிச்சா போதும். ஏன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் நிறைய வந்துன்னு இருக்குது. அப்போ அந்த பதில் எல்லாருடைய கேள்விக்கும் ஒரு முறை அப்படிங்கிறது பதில் சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உங்களுடைய கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து இந்த வாட்ஸ்அப் நம்பரில் பதில் கேள்வி அப்படிங்கிறது அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக பதில் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். நன்றி. நன்றி. கேள்வி கேட்டிருக்காங்க. மிதுலான கேள்வி. என்ன கேள்வி சார்? லைஃப் பார்ட்னர் எப்போ அமைவாங்க, ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயே அமைவாங்கலாம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சார். நன்றி. 26 வயது அப்படிங்கிறது நடக்கிறது ஜாதகருக்கு. இப்போ இந்த ஜாதகருக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது விருச்சிக லக்னமாக இருக்குது. அதில் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்குது. இந்த விருச்சிக லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி, களத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிறனால தான் அந்த தொழில் ஸ்தானத்துலேருந்து அமைவாங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு முன் வருது. உண்மையிலேயே அது அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குதானா இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய பெண் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குது. கண்டிப்பாக இந்த திருமணம் நடக்குமானால் அது நடக்கிறதுக்குண்டான காலமாகவும் இருக்குது, நன்றாகவும் இருக்குது. விரைவில் திருமணம் நடக்கும்னு சொல்லலாம். ஆல்ரெடி பொண்ணு தேடி வந்திருப்பாங்க. நம்ம பேசி பழகின்னு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துக்கு இருக்குது. ஜாதகருக்கு தான் மனம் சார்ந்த பிரச்சனைகள், இது ஒரு குழப்பமான சூழ்நிலைன்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி ஒரு தன்மையை அப்படிங்கிறது இங்கே கொடுக்கும். நல்லாவே இருக்குது. தாராளமாக மனதுக்கு பிடித்த வரன் அமையக்கூடிய வாய்ப்பு, தொழில் ஸ்தானத்துலேருந்து வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. வாழ்த்துக்கள் சார். அடுத்தவர் கண்ணப்பன் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அதுமாதிரி எல்லாருமே கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணுறவங்களுக்கு உடனடியாக பதில் சொல்லப்படும். நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா நண்பர்கள் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. எல்லாம் வித்தியாசமான கேள்வி கேட்டிருக்கீங்க. பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் தருவோம்.